ஓ மோளை முடிச்சு போனா விளங்காயா கோபம்னு இடங்கள்ல வந்து நிக்கிறேன் நானும் என் யாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் யாவத்தை வந்து கெடுக்கிறதானே இருக்கேன் பொழப்பு பார்க்க முடியாது எங்கிட்ட போவாரு எங்கடா போய் சொல்ல முடியாது என்ன மைத்துக்கு இடங்கள் நின்றா எப்படி நான் போற காரியம் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்னா அதுக்கே ஏன் மூஞ்சில முடிச்சுட்டு போறேன் ஆமா நான் வரையில இடங்களுக்குன்னு வரேன் பன்னி மாதிரி இருக்கிறா ஓ மூஞ்சல முடிச்ச விளங்குமா பால் குடிக்க என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் அண்ணே நீங்களே கேளுங்க நான் பூண்டு வியாபாரம் பாக்குறேன் என் வியாபாரத்தை இந்த எடுவட்ட நாய் கெடுக்கிறான் தம்பி அந்த புள்ள ஆடி பாடி நான் அங்க இருந்து வந்தேன் சரி என்ன மைத்துக்கு வந்தேன்னு கேக்குறேன் இருந்தா நம்ம பொழப்ப பார்க்க முடியாது வேற எங்கிட்ட போய் பொழப்பு பாப்போம்னு வீட்டுல உள்ள துணிமணியை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தேன் சரி சரி நம்ம வீட்டுல இருந்தா எவன் முடிஞ்சல முடிச்சாலும் விளங்க மாட்டேங்குது இடஞ்சலுக்குன்னு வந்து நிக்க துணிமணி எடுத்ததே விரட்டி விட்டாங்கல்ல அப்புறம் தேவையில்லாம போக முடியாது பிரச்சனை தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி பேத்து போறது ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம்னா ஆரம்பமே சேப்பா வந்துட்டா எப்படி விளங்கும் சிகப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் சிக்னல் எதுக்கு போறேன் தம்பி அந்த விளங்காதியா ரோடு அங்கிட்டு கிடக்கு சரி அந்த புள்ள ஓரமா வியாபாரமாத்துக்கிட்டு கேளுங்க நீங்க தான் வந்து இப்ப நீங்க அந்த புள்ள தேவையில்லாம என் பிரச்சனைக்கு நீங்க வராதீங்க அங்கிட்டு ஆளுங்க கூட்டம் உட்கார்ந்துருக்கு சரி இங்கிட்டு ரோடு மாதிரியா இருக்கும்னு வந்தேன் சரி வந்த இடத்துல திடீர்னு வந்து எதுக்கு சிக்னல் போட்டு சேப்ப போடுறாங்களே எதுக்கு நின்று போங்க ஆரம்பமே நின்றா அந்த காரியம் விளங்குமா வேகமா போனீங்கன்னா எல்லாம் பூந்து செத்து போயிடுவாங்க பூந்து செத்தா ஜால ஒண்ணே நான் நிக்கிறேன் ஏய் என்னத்துக்கு நீ நிக்கிறா போடு ஏமா போட்டு என் போக வந்து சும்மா உனக்கு தம்பி மரியாதை பேசிக்கணும் இங்க ராணி ஏய் ஐயா நீ வாமா சரி வாமா பேசிக்கலாம் வாமா ஐயா சரி நான் இருந்தேன் கட்டி பிடிச்சுக்க இப்பதான் சண்டை அடிச்சுக்கிட்டியே போட்டு கட்டிப்பிடி எங்க இருக்கு ஓரம்போ கவிதா ஆடிய சுவண்டி வருது சாவி இந்த புல்லட் இருக்கு நீங்க சாவி போடணும்னா பூட்ட காமிங்க நீ ஓட்டுமா இங்க இருக்கடா இந்த நாடா அட்வான்ஸ் வர இதாண்டா கரைச்சல ஏறி உட்காருமா வண்டி ஓட்ட சொல்லிட்டாங்க எல்லா வண்டியும் நிக்கும் யோசனையிலே வந்து என்ன செய்யறது தோதுக்கு பைக்கு மாத்திருச்சு ஆண்டைய விட்டா வழி விட்டா அப்படியே உட்காந்து சாவியா நீ சாவி ஒட்டு நான் போலக்க ஐயோ இது இதுக்குள்ள சாவியில வரையா நீ என்ன எறிஞ்ச நீ ஓட்டு நீ ஓட்டுவா நீ ஓட்டுமா கட்ட வண்டி கடையாணி கலந்த வண்டி ஆளா பிறந்த வண்டி ஆடி கழித்தவன் ஓட்ட வண்டி ஓட்டு ரமவா பாட்டுக்கிட்ட ராமடி ரமா இன்னுமே போன காரியம் நல்லா விளங்கும்டா தம்பி காலையில வீட்டுல சோறு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் வண்டியை பிடிச்சி இழுங்கப்பா ஆஹா ஆசை நிறைவேறுச்சுடா எங்கடா பிடிச்சி திருப்புற ஸ்டேரிங்க ஏண்டா அதே ஆனா மாப்பிள்ள ஆனா அந்த வண்டியில புது மாடல் வச்சிருக்காங்க யாருன்னு மாப்பிள்ள
உன்னை கட்டிக்க போறேன் யோகக்காரன். ஏன் சில கட்டில் மத்தியே தேவையில்லை. என்ன அவர் ஓட்டுறாரா? ஐயோ அவர் என்ன சொல்றாரு? தம்பி தம்பி நல்ல பயலா இருந்த இப்ப கெட்டு போயிட்ட. கெட்டு போல பொம்பளை கட்டி போட்டா வராப்புல. ஐயோ ஐயா என்னடா? ஓ நாடாமல நீ என்ன எல்லாரும் கூடி கொண்டாந்துடுற? ஐயா ஐயா நீங்க வராதீங்க. அவர் போட்ட சரக்கு பேச முடியல. என்னமோ சொல்ல வர்றாப்புல தலை அண்ணன் என்ன சொல்லறதுன்னு தெரியல. வாயை பிடிச்சி இருக்குது. அப்படியே ஜனங்க அந்த வேலை நின்று போச்சு. என்ன சரக்குன்னு கேளு. நல்ல வாயை பிடிச்சி இருக்குது. அது என்ன சரக்கா இருக்கு? ஏதா வீட்டுல ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. யாருக்கு? என்ன சரக்குன்னு கேளு. வாயை பிடிச்சி வர ஆளுக்கு என்ன சரக்கு சாப்பிட்டீங்கன்னு கேளு. வீரன் ஓ வேலை மேல பாறாங்கறே அந்த. ஐயோ சரி கேட்காத. உங்க வேலை நீங்க பாருங்க. ஏய் என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏன் வேலையவே நீ கெடுத்தாடா நீ. இன்னைக்கு தான் நம்ம தூங்கி எந்திரிக்கும் கலைக்கண்ணை மூஞ்சில முழிச்சேன். இன்னைக்கு தான் நல்ல காரியம் நடந்தது. அவர் மோரையிலே முழி டெய்லியும் ஒரு பொம்பளை கட்டி பிடிக்கலாம். ரொம்ப நாள் ஆசை. சில நாள் வேற பக்கம் அந்த ஆள் வேற பக்கம் முழிச்சுறாங்க. யார் அவர் என்ன போட்டோ எல்லாம் எடுத்தாரு தெரியுமா? அந்த கேமராக்காரங்க. உனக்கு அண்ணன் வேணும் மச்சான் வேணும். எனக்கு மச்சான் வேணுமா அண்ணன் வேணுமா? முதல்ல ஒழுங்கா சொல்லு. பகல்னா அண்ணன் நைட்டுக்குன்னா மச்சான். அது என்ன பகல் எல்லாம் அண்ணன் நைட்டுக்கெல்லாம் மச்சான்? நைட்டுக்குன்னா அப்படித்தான். நைட்டுக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 7-8 மணி வரை கடுப்புல பேசுவாங்க. அட்ரா புடுறான். அப்புறம் 9 மணிக்கு மேல செல்லாம் வயிறம் அது மாதிரி. அது மாதிரியா? அவர் என்ன போட்டோ எல்லாம் எடுத்தாரு தெரியுமா? ஆமா போட்டோ மட்டுமா இருப்பாரு. நாங்களே போட்டோ எடுக்கத்தே வந்திருக்கோம். என்ன போட்டோ எடுக்க வந்திருக்கீங்களா? நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. எதுக்குடா ரெடியா இருக்கேன். ஐயோ எதுக்குடா அட்வான்ஸ் பண்ணியாப்பா? சத்தர் அண்ணா வண்டி மறுபடியும் தாரியா? அந்த பின்னால அடி பேக்கடி நல்ல வண்டி சூப்பரா இருக்குடா. வண்டி பள்ளமேட்ல அவ்வளவு மரியாதை பார்த்தா அதே எக்ஸல்ங்கிறது அதுதான். லோடு நல்லா இழுக்குது. எல்லா லோடும் தான். எல்லா லோடுமே ஆனா உங்க வெயிட் நல்லா இழுக்குது. ஆனா அருமையான வண்டி அந்த வண்டி ஓனருக்கு தான் நன்றி சொல்லணும். கூட வண்டியை காணோம். நீந்தானா நீ கோடி புண்ணியம் நல்லா இருக்கு. நான் வளர்த்த ஐயா உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. தேவலாம அனாவசியமா உங்கள்ட்ட நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். நீங்க பிரச்சனை பண்ணீங்க. என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க. தேவலாம என்கிட்ட பிரச்சனை பூண்ட தூக்கி தலையில ஓடி விடு. என்ன பூண்டு? என்ன பேசிட்டு? ஒரு டாஞ்சார் அர்ரா அர்ரா கார்த்தி அர்ரா அடிடா 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 அடா அக்கா அடிங்கன்னு எங்கடா பின்னாடி காட்டிட்டு இருக்க? கண்டா நல்ல நேரத்துல பொழப்ப கெடுத்து விட்டிய. அப்பங்கிறது இதுதான்டா பிரச்சனையே. குழுவானே சரிண்ணே சரி. மகன் தினேத்துறையை சேர்ந்த கார்த்தி ராஜாவுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. என் அன்பு அப்பா அவர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மருமக மூணாவது ராஜபாண்டி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். நம்ம காசா வண்டியில போட்டுக்க. என்ன பெரிய பொருளா காசு என்னைக்கு வேணாலும் வரும் போ. நீ வருவியா? 200 ரூபா கொடுத்து என் சம்பளத்தையே அழிக்க பாக்குறாப்ல. ஏமா அப்படி சொல்ற? எங்களுக்கு சம்பளத்தை கிடையாது. எங்களுக்கு ஒன்னையவே கரெக்ட் பண்ண பாக்குறேன். எனக்கு மலர் மாலை அணிவித்து மலர் மாலைங்க பொன்னாடை அணிவித்து அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு நெஞ்சார்ந்த நன்றி. பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி எனது அன்பு சித்தப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வணக்கம். கரெக்டா வைக்கிறேன். தொப்பை தெரிச்சு போயிரும்டி. தொப்பை தெரிச்சா அப்புறம் எதா இருந்தாலும் ஒரு பொருளை அடையணும்னா ஒண்ணு தெரிச்சாத்தான் ஆகும். பெரிய வசனம் பேசுறா நீ. கை வச்சு அடிக்கிறவெல்லாம் நம்ம ஊர் பக்கத்து ஊராட்சி ரொம்ப அமைதியா நான் ஓட்டிக்கிட்டு. நானும் நம்ம ஊர் பக்கத்து ஊராட்சி ரொம்ப பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம என் வாயை கிளறாத. அப்படி ஊர் எந்த ஊரு நான் கேக்குறேன். நான் சொல்ல மாட்டேன் பையா. சொல்லலாம் விட்டு அப்புறம் உள்ளூர் மாடுன்னு சொல்லிடுவாங்க. அது என்ன ஊர்? அது நத்தக்கோட்டை. அந்த கூட உரத்தூர். சரி அம்மா உங்க வேலையை நீங்க பாருங்க. என் வேலையை நான் தான் பாத்துக்கிட்டு உன் வேலையை நான் பிரச்சனை பண்ண. தம்பி கார்த்திக் ராஜா ஒரு பொம்பளை பிள்ளை உன் ஊர்ல வச்சு நெஞ்ச பிடிச்சி தள்ளுது. சரி நீ சொரண கட்ட மாதிரி நிக்கிறிய பதிலுக்கு பிடிச்சி தள்ளுற. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏண்டா தள்ளுறான்னு சொல்லுவேன். காலையில போய் சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நான் 5000 கட்டேன். டேய் நான் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ தான் அன்னைக்கு ஒருத்தன் சொன்னேன் நான் எதை வேணாலும் செய்யடா பார்த்து பாத்துக்கிட்டே தான் நின்றேன்.
சங்கத்துல புல்லு தாண்டா அவரு என்னைக்கு சீடி பறி விழுந்து எவன் மண்டை உடைய நான் அதனால சங்கத்துக்குள்ளே அதிகமா நுழையிறது இல்லை. பசனுக்கு அடிக்கடி நாங்க பஜனை கோஷ்டிடா. பஜனை கோஷ்டி மட்டும் இல்லை, இந்த புரட்டாசி முடிந்து ஐப்பசி அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் நாள்லாம் நிற புதையில இருப்பேன். காலையில் மாலை ஓலையில் குருசாமிகிட்ட போய் சாமியே சரணம் போய்ப்பேன் புறாந்தி வாடகை அடித்து குருசாமி பல்ட்டி அடிச்சிருவேன். அதுலேயும் பார்த்தா பாட்டு படிக்க தெரியாத பல நோட்டு எடுத்துக்குவேன். என்ன மாலை போட்டு மட்டைக்கெல்லாம் போற போல என்னவே ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற மாதிரி அங்கே தான் படிக்கணும். ஒரு நாள் தான் என்னை வேளாங்கண்ணிக்கு பாட கூட்டி போய் என்னைய உட்கார வச்சேன் ஓரமா. சனங்கத்த மீன் வாங்கிக்குள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு எங்க கொதிக்குது குக்கரில் கொதிக்குது என் பிடிக்குது என் பிடிக்குது குழம்புல நான் பிடிக்குது. குழாய்க்காரன வரவும் குழாயை திணிக்கத்தான் பாக்குறேன். மண்டையில கொடுத்துட்டாங்க. மண்டையில முட்டினோட விட்டிய. அண்ணே நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே செப்டி டேங்க் மாட்றேன். நம்ம வீட்டுல ஒரு டாங்கு சும்மா கிடக்கு, ரொம்ப நாளா திறந்தே கிடக்கு. அதுக்கு தான் மாட்ட வந்திருக்கேன். இதுக்கு வேணா ஓசை மாட்டி விடுங்க. எங்கனக்குள்ள மாட்டணும்? அண்ணே இந்த இடத்துல அடப்பா இருக்கு. அண்ணே எந்த ஊர்ல இருந்து வாரியா? ஏண்டா வெட்டி புண்ணாக்கு வந்தா இல்லாம என் மண்டை உடைச்சா இல்லாம உன் ஜௌரியத்துக்கு ஓசை இதுல கொண்டாந்து மாட்டேன். நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷன் வேலைக்கு வந்திருக்காரு. வேலைக்கு வந்த எதுக்கு வேலை பார்க்க வேண்டியது இங்க இங்க. அண்ணே அந்த புள்ள முகத்தை பாருங்க. நீங்க வேற எதையோ பாக்குறீங்க பக்கத்துல. அண்ணே முத அதை இறக்கிட்டு பேசுங்க. அண்ணே நம்ம வீட்டுல இந்த செப்டிக் டேங்க் ரொம்ப நாளா அடைச்சிருக்கு. இவ்வளவு சின்னதா வச்சுக்கிட்டு நீ மாட்டணும்னு நினைக்கிற பாரு. உன்னையெல்லாம் என்ன பண்றது? அம்மா நீங்க உங்களுக்கு எப்படி வந்தாலும் சின்ன என்ன எங்க தொடச்சு பாதிய கட் பண்ணிட்டாங்க, எங்க தொடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாட்டுறதுக்கு. மருதமணிக்கு எத்தனை காலு? மருதமணிக்கு வந்து 2 காலு. நல்லா கணக்கு பண்ணி சொல்றா. 3 காலு ஊண்டு காலோட சேர்த்து 4 கால் வருது கணக்கு. 2.5 கால் மண்டையில முட்டிச்சா? மண்டையில முட்டினது இருக்கட்டும், தேவையில்லாம எதுக்கு அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க? வந்தா இல்லாம உன்னை குத்த சொன்னாலா? இல்ல கேக்குறேன், வந்து மண்டையில குத்துனா இல்லாம உன் ஜௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா புண்ணாக்கு தின்னி என்ன ஓட மாட்டான்டா போடு சொல்ல. ஒரு பொம்பளை குத்துறா திருப்பி ஏறி அறான மயிறு ஒரு அக்கா நான் உங்க சித்தப்பா மையனா. அக்கா பாணி பாவடை தூக்காத கோவத்துல. அக்கா நீங்க ஒரே தூக்காதீங்க. நீ வாடா வெண்ண, நீ வாடா இங்க வாடா. என்ன என்ன இதுல வந்து நீங்க திணிக்கிறீங்களோ? இதுல வந்து பிடிக்க மாட்டேன். நம்ம ஊருக்கு வந்திருக்கா அவன் போட்டு எத்தனை நேரம் அடிச்சு விட்டுறியா? உனக்கு கெடுதல் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் விளக்குறேன்.
சரி அவங்க வீட்டுக்காரரு வேலிக்கரு விட்டால அருவாத்தை தண்டி வச்சிருக்கேன் உங்க வீட்டுக்காரரு. ஏய் இது எங்க பெரியம்மா மகடா. ஐயோ அது வேண்டா ராணிய போடுங்கிறேன். இவன் போடுறதுக்கு சாம்பாருக்குள்ள விழுந்த எலி மாதிரி. அடி 6 குடங்கள்ல தண்ணி அடி அதுல வச்ச பச்சை தண்ணி. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் சாய்ந்து போனால். அவர் என்ன பாட்டு பாடுறாரு? நீங்க இந்த பொம்பளை பிள்ளை வரைஞ்சு பாருங்க. இந்த ராணிய வரைஞ்சு பாருங்க. இந்த பிள்ளைய வர்ணிக்கிறது எத்தனை பாக்குறோம். ஏய் மூஞ்சி மேல இருக்குன்னு அப்பையில இருந்து சொல்லியிருக்கேன். ஒரு ஏற்கனவே சிங்கப்பூர்ல புரோட்டா மாஸ்டர் இருந்தவர். அதுக்காண்டி இதை பார்த்து தான் பேசுவாரா இல்லைன்னா இதை பார்த்து பேசி அண்ணா என்ன தடவாம இதெல்லாம் 6 நாள்ல எல்லாம் அடுத்து முடிச்சிட்டீங்கள. அப்படியே வரைஞ்சு பாருங்க. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் அழுகிறாப்ல என்ன கேள்வி? விடு வா என்ன நடந்து வச்சு வா. நீ இன்னைக்கு நல்ல முகத்துல முடிச்சிட்டு 6 நாளா ஐஸ் ஊத்து முடிச்சிட்ட. சரி வா நீ புரோட்டா மாஸ்டர் தானே. ராணி வந்தா தானே நம்மளுக்கு அப்படியே கலகலகலன்னு பிரபு. ஐயோ அந்த பிள்ளை வரைஞ்சு பாருங்க. இப்ப பாடுறேன் பாரு. இந்த பிள்ளைய பார்த்தா பாட்டு அதே பொங்கி வரும். எங்குடு பொங்குது ராசா ஆத்தி ஒண்ணு காணா. பிரபண்ணே நீங்க மியூசிக் போடுங்கண்ணே. இப்ப பாருங்க எப்படி இந்த பாட்டு கேட்டிருக்கியாடா? காத்தாடி போலாடுது இல்ல வேற மாதிரி பண்ண விளக்கேத்தியாச்சு அசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு இப்படித்தான் பாடு. நீ வேற மாதிரி பாடுன. அம்மா அவன் பேச்சு அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். குறுக்கெழுத்து அவரை பேச சொல்லியா? பொம்பளை இது பண்றா. அதை பிடிக்காத அது ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்காப்ல. அண்ணே அந்த அக்கா ஏற்கனவே பழம் வித்தவனே. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி. வேற பாட்டே தெரியாதா உனக்கு? நீங்க சொல்லிட்டாங்க சிங்கினா சிங்கி அடிய சிரிச்சா நெத்தி அடிய பார்த்த மாத்தி அடிய சிங்கினா சிங்கி அடி. உன் பேச்ச கட்டா செருப்படிதான் எனக்கு விழுங்க. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா பாண்டியரு தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவன யாரடித்தார். அதை காட்டாத யார அதை காட்டாத. சாஞ்சுக்கிட்டு ஏதோ முத்தம் கொடுத்துருக்கேன். என்னடா அதுல மிதிச்சா அது திருந்தல. ஏண்டா ஒரு யானையை போய் ஒரு பூனை சொல்லி பார்த்த மாதிரி பாக்குறேன். என்ன என்னை இடிச்சு கொல்லணும் பார்த்தா நீ போக மாட்டேன். இவன் கூட்டு வந்தவன் உள்ள வர்றவங்க என்னத்தை அடிப்பாங்க. பாசமுள்ள பாண்டியரு பத்து கேட்டோ பாபலரு அவன் ஆடலமா. நான் ஆடுறதுனால ஆட மாட்டேன். பாசமுள்ள
பாண்டியரு அடிக்கட்டோ பாவலரு பாசமுள்ள பாண்டியரு அடிக்கட்டோ பாவலரு ஆடே யாரே நெத்தியிலே வட்டப்பட்டு ஒத்திக்கிட்டு இஷ்டப்பட்டு பத்திரிக்கை அட்டப்புள்ள குட்டப்புள்ள பட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகவாணி கொட்டப்புள்ள கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகவாணி கொட்டப்புள்ள கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகவாணி கொட்டப்புள்ள உனக்கு தேவையில்லை அந்த பிள்ளை இருக்கு ஆட்டுது உனக்கு ஏன் இந்த தேவையில்லா வேலை இது ஏதாவது தெரியணும் ஏதாவது செய்யணும் தெச்சோயும் இல்லை அங்கேயே உரைச்சிக்கிட்டு இருக்க உங்க அப்ப நீ ஆட்டு பாப்போம் கட்ட புள்ள குட்ட புள்ள அடிக்கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி கொட்ட புள்ள அந்த பிள்ளை எப்படி உதறா மாட்டுது சரி சரி இந்த ஓட்டே அந்த பிள்ளை உதறதா சரி சரி ஓட்டே என்னடா புடுங்குற கோதிரா எனக்கு இல்ல இல்ல சரி. உனக்கு இருக்குல்ல சரி. இருக்குல்ல உனக்கு இருக்குல்ல பாட்டு பாட்டு கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி அது சொன்னோடியா கதை என்ன அவன் பேச்ச கேட்காத பொழப்ப கருத்து ஆலமரம் 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 அங்கே வர ஐயோ வா ஓடிச்சா ராணி நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு தப்பி தவறி என் பாவடையில கை வச்சா தொலைச்சு போடுவேன் வந்து அதுக்குதான் வந்தேன் எதுக்கு பாவடைய கை வைக்க அதுக்கு கைப்பேச்சு காட்சியே மாறி இல்ல நாடகம் வேணும்னா இதை அவுத்து விட்டா அதுக்காண்டி உங்க நாடகத்துக்கு வந்து மொட்டை குட்டியோட ஆட சொல்லுவீங்களா அது மாதிரிலாம் நானே சொந்தமா 5 நாடகம் வைப்பேன். அப்புறம் என்ன அவனே 5 நாடகம்னா நம்ம இந்த ஏரியாவுல நம்ம நாடகம் தான் காட்சிய மாறி நாடகம் வேணுமா நாம என்ன அந்த பாக்குவத்தானே ஆமா என்ன இவரு டவுசரோட தெரியறாப்ல என்ன மேட்ரு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துறையை பார்க்கவே முடியாது யாரு அதெல்லாம் விட்டு என்னை மூஞ்ச வந்து நக்கு அழகத்த பொம்பளை ஓடுறதுக்கு ஏன் குண்டிய தலைவர ஆலமரம் 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 அதனால கடைசி வரையும் பாட விட மாட்டேன் அவர் திறமையை வெளியில காட்ட விட மாட்டாங்க இங்கு டான்ஸ் ஆடிக்கும் அன்பு சோரி எனது சித்தப்பா மக என் குழந்தையா இன்ன வரைக்கும் வண்டியில அதுக்கு ஆறு எடுத்தே போகுது உங்க சித்தப்பா மக சித்தப்பா மக கொழுந்தியாவா முகர கட்டைய பாரு ராணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எல்லாரும் கை தட்டுங்க இங்கு பபனாடிக்கும் அன்பு கை மைத்தினர் தட்டுங்க பொன்னாட போத்துனா விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது கை தட்டுங்க கை தட்டுங்க என்னது டீக்க போட வந்திருக்கு ஏய் பேப்பரே கிடைக்கலன்ட்டு அறாடே யாரா எழுதி கொடுத்துட்டு இதை படி சொல்லு ஆசிரியர் மணிகண்டன் பிரதர்ஸ் பனச்சவுடி கோட்டைச்சாமி பழனி பாண்டியவர்கள் சார்பாக கப்பனி வச்சுக்க காசை வச்சுக்கிறேன் பேப்பர் கிடைக்கலானே ஐயோ யாரு குடிச்ச டீ கப் முதல்ல சொல்லியிருந்தா நான் பேப்பர் கொடுத்துருப்பேன்ல டீ கப்ப பயலுகடா கொடூரமா இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு நானும் காத்திரா தந்து தப்பணும்டா
அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி என்ற வணக்கம். அதுதான் தொழிலா பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த கிராமத்தவர்களுக்கும் சுற்றி உள்ள கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது உயிர் ரசிகர் மன்ற சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி ராமநாதபுரம் கீழக்கொடுங்கலூர் சேர்ந்த கனி அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த எனது அன்பு மாப்பிள்ளை அன்பு மச்சான் திணையத்தூர் நடுக்குடியிருப்பு காலையில திணையத்தூர் நடுக்குடியிருப்பு கார்த்திராஜா நீங்க 1000 ரூபாய் தர்ற மாதிரி திணையத்தூர் நடுக்குடியிருப்பு கார்த்திராஜா அவர்கள் சார்பாகவும் நன்றி. ராணி தம்பி சூர்யா வாய கிளறாத. அவர் எவ்வளவு பொறுமையா நல்ல மனுஷன் அவரு. நல்ல மனுஷன். அம்மா 2 பேரும் வந்திருக்கு. நம்ம நாங்க நீ கம்பெனி கொடுத்து கொடுத்தீங்களா? ஆல்ரவுண்ட் வைக்க போறேன். தங்கச்சி நொட்டி போடுங்கடா. மானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறேன். ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஆடுறேன். ஐயாத்தே அத்தே அடி மாத்த காத்தே என் மனசை மாத்தி போட்ட மல்லாத்தே செல் நம்பர் பார்த்து பண்ண போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா மானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறேன். ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். எதுக்கு நம்மளுக்கு இந்த வந்து டான்சர் டான்ஸ் எல்லாம் எப்படி நடத்த முடியும்? ஏங்க ஒண்ணும் இல்ல. அந்த தங்கம் எவ்வளவு எத்தனை பவுன்னு கேட்டேன். சாமி நீங்க என்னன்னாலும் செய்யுங்க. இது எதுக்கு கூட்டு வர ஊரா பெட்டிக்காரி மிருது கலந்து கம்பெனி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டான்சர் இன்னும் வேணாம். நம்ம மோரை சரியில்லை. நம்ம என்ன பண்றது? அடுத்த வருஷம்லாம் நம்ம டான்சர் வேணும். சொல்லி கொடுக்கும்போது நீ அங்க நோங்குறியா? நீ டான்சர் நோங்குற தெரியுது. நீ புடிச்சு கத்தும் போது தெரியுது. அண்ணே அடுத்த வருஷம் நம்மளுக்கு டான்சர் நோ ப்ராப்ளம். டான்ஸ் இல்லாம ஊர்ல பணம் கொடுப்பாளா? நீ நியூஸ் மாதிரி வாங்குறான். அடுத்த வருஷம் பணம் வாங்குறான். எப்படி இவங்களுக்கு எதுக்கு 6000 700 நம்ம வெட்டியா கொடுக்க? நீ டான்சர் நான் கோமாளி. எப்படி ஒரு டான்ஸ்னா ஒரு இது வேணும்யா. ஒரு முக தோற்றம் வேணும். ஆளு கொஞ்சம் லீனா இருக்கணும். ஒண்ணே உனக்கு என்ன தெரியும்? உனக்காக நான் 12000 ரூபாய்க்கு டோப்பு செய்ய சொல்லிட்டேன். 12000 ரூபாய். சரி டோப்பு வச்சோம்னா சரியா வருமா? டோப்பு மட்டும் தானே வாங்கினா? 10 ஊரா ராணிய காட்டி உனக்கு சூப்பரா இருக்குனே. மானே உன்னை தானே எண்ணி மானே உன்னை தானே எண்ணி நானே ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறே. அத்தே அத்தே அடிமாச காத்தே அது ஊரும் திரண்டு வச்ச புள்ள ஒற்றுமையா ஆயிரத்து சாப்பிட்றா பைப்பு காலையில இருந்து திறப்பாங்களாம். அடி ஊரும் திரண்டு வச்ச புள்ள ஒற்றுமையா ஆயிரத்து நாடு திரண்டுருச்சு. நாடு திரண்டு இந்திரா ரைட்டு. தம்பி சம்பளத்துல 2000 ரூபாய் தான் நம்ம பாக்கி இருக்கு. மருதமணிக்கு 2000 ரூபாய்க்கு நடிச்சா போதும். 2000 ரூபாயும் தர மாட்டோம். நீ என்ன பண்றதுக்கு? 1500. உங்க ஆசை முடிஞ்சா? முடியலண்ணே. எனக்கு அவங்க மேல அவங்க வரலன்னா பரவாயில்ல. எனக்கு நீ இருக்கும்போது எனக்கு எந்த உன்னோட பழக்கத்தை குறைஞ்சுக்கணும்டா. அடி ஊரும் திரண்டு வச்ச புள்ள ஒற்றுமையா ஆயிரத்து ஒற்றுமையா ஆயிரத்து நாடு திரண்டு கட்டண கட்டழகி நாடு திரண்டு கட்டாக கலகி இந்த பாட்டு பாடுறாப்புல தெரியுமா? அவன் திணையத்தூர் வசந்த் வந்திருக்காப்புலன்ட்டு வசந்துக்கு போட்டியா நீ பாடுறியா? வசந்த் கராட்ட கலைஞர் பெரும்போது வாங்கக்கூடிய திணையத்தூர்ல ஐயா வந்திருக்காரு. கூட ஒரு காரியம் வந்து அப்ப அவருக்கு போட்டியா நீ பாடுறியா?
ஐயா ஒரு பாட்டு பாடுவாரு. எங்க பாட்டு பாட மாட்டாரு. வர சொல்லு, பாட சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் பாடுவாரு. சரி. இன்னும் பாட்டு மறந்தேன், பாட்டு மறந்தேனே. தடுத்த ரெண்டு வச்சு கட்டண கட்டாயி எங்கும் புகழ்ந்து வந்த இதுவும் கிடக்க மாட்டேங்குது, அங்கதான் போகுது. அவன் சும்மா இருந்தாலும் நீ போய் இன்னும் 500 ரூபா பெண்டிங்ல இருக்கு அவர் காசு, அது முடிக்கணும். என் காசே உனக்கு வண்டியில விட ராணின்னு எழுதிடுவான். எங்கும் புகழ்ந்து வந்த இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே அண்ணே அண்ணே மாவு ஆட்டியாச்சா? அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதை. நல்லா ஆறுங்க, நல்லா பாருங்க. This is love. This is love. காதல். ஏங்க நான் லவ் பண்ணவா? நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. தும் சே பியார் கர்த்தே. என்னதே கேக்குறாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவையா? அப்படினா வேண்டாம், அவர் 2 தடவை காங்கிரட் போடுவாராமா? 2 ட்ரிப். அவன் எத்தனை ட்ரிப் போட்டுக்கிறியா? 4 தடவை போணுமா? அட போங்க அங்க. ஒரு 10 ட்ரிப் போடுற. தானா நானா யாருமே நாளாத கவனிக்கிறமா தெரியல. உள்ள போட்டு அவங்க தள்ளி விட்டு தானா நானா தன தானா நானா தானா 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 நானா என்ன பிரிஞ்சு உன்னால் வாழ முடியுமா? உசிர உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு புளியம் பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போட்டு ஆளுல வெட்டி விட்டு புளியம் பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போட்டு ஆளுல வெட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல வெட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய உள்ள கட்டி விட்டு எனக்கு மண்ணால குழம்பு. ஆனா உனக்கு தாண்டா லக்கு. நானும் பிள்ளையார் மாதிரியே நிக்கிறேன். என்னை தவற நினைக்காதீங்க, வேணா உங்க மேல சத்தியம் பண்ணி வேணா கொஞ்ச நாள் இருக்கணும். என்னை தப்பா நினைக்கிறீங்க? ஐயோ தப்பா உங்களை போய் நினைப்பனா? சத்தியம் பண்ணுங்களா? அவன் தப்பா நினைக்கிறேன். நீங்க சரியா இருக்கீங்க. நீங்க அவன் தோதுக்கு எல்லாத்துக்கும் தெரியா வரீங்க. பூசி தட்டா பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ, நம்ம ஓட்டம் இல்லு ஆடும் போது அடிக்கி விழுந்தவ, கூட்டமாக சேர்ந்து நாம மீன முடித்ததோ, கூட்டமாக சேர்ந்து நாம மீன முடிச்சதோ, கையில கிழித்தி மீன் குத்து நச்சு கதறி அழுத.
அண்ணே நீங்க பண்ணிக்கிடுங்க ஒரு டீ பலாரம் வாங்கிட்டு வந்துடுவா. என்ன வரி மறந்து காஞ்ச இறங்கு விறகு புறத்த கூடையோடு வரல காஞ்ச இறங்கு விறகு புறத்த கூடையோடு தண்ணி சாப்பிட நிப்பாட்டிட்டேன் அதனால வரலன்னு அண்ணன் சார்பாக எனக்கு அன்பளிப்பட்டு பெருமைப்படுத்தினார்கள். நல்லா இருக்கு சரி ஓகே. காஞ்ச இறகு விறகு புறக்க கூடையோடு வருவ கூடையோடு வருவ ஈச்ச மரமு காரங்காய் பருப்பு நச்சருவ செஞ்சு ஊழியாடோ அவங்க வீட்டுக்காரம்மா உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு கோளாறு வீட்டுக்காரம்மா அப்புறம் தலைமையில புடிச்சு விட்டு பாத்துக்க என்னை அடிக்காத அந்த அம்மா கார்த்திகா. காஞ்ச இறகு விறகு புறக்க கூடையோடு வருவோம் ஈச்சம்பழமும் காரங்காய் பறிச்சு நத்திருவோம் அவ்வப்பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ அவ்வப்பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ பல்லு எலி வந்த தம்பி நான் காதல் பண்ணல நீங்க போங்க காதல பண்ணல நீங்க போங்க நீ பண்ற பார்த்தா மாசம் இவங்க போனா போட்டுமியா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். நீ ஒரு 5 ரூபாய்க்கு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாகின்றெடுத்து அம்மா மாறிலையோ தோலிலையோ நாவூரங்க என கட்டி காட்டிலையோ மெட்டிலையோ வெற்றி வேர்வ நெத்தம் சித்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே நீதானு சொல்லி தெரியணுமா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா முக்குனிய மூச்சு முட்டை கத்துனிய காதுகிறிய பெத்தெடுத்த தாயே உன்ன இப்படி நான் மறப்பேன் பிள்ளைக்கு கஷ்டமுன்னா எங்க எங்க அழுதியம்மா என்ன பெத்த மயனை என்று கண்கலங்கி நிற்பியம்மா அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவ உன்ன நான் மனசு சுமப்பவே தண்ணீர சூரியனே நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாயின்றெடுத்து மாறிலையோ தொழிலையோ நாவுரங்க என கட்டி காட்டிலையோ மெட்டிலையோ வெற்றி வருவனை தந்துட்டு எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே நீதானு சொல்லி தெரியணுமா பிள்ளைக்கு கஷ்டம்னா தங்களை எழுப்பியம்மா நம்பத்த மகனை என்று எங்கி எங்கி அழுதியம்மா கஷ்டமுன்னா எங்கி எங்கி அழுதியம்மா நம்பத்த மகனை என்று தங்களை எழுப்பியம்மா 10 மாதம் சுமந்த தாயை உன்ன மறக்க முடியுமா 10 மாதம் சுமந்த தாயை உன்ன மறக்க முடியும் அது யாருமா தாயே
தண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன் கரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழ்கிறேன்